ஃபீடிங் ஜிப்பு வச்சு குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டதுனால 3 மீட்டர் மெயின் கிளாத்தும் 3 மீட்டர் லைனிங்கும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 3 மீட்டர் கிளாத்தை வச்சு நீ லென்த் அளவுக்கு தான் நம்மளால் ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் டாப் போர்ஷனுக்கு வந்து எனக்கு 14.5 இன்ச்சு தேவை. உயரம் 15.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங்க்கு துணியெல்லாம் போக 14.5 இன்ச்சு வந்துடும். நெக்குக்கு வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்குமே ஆர்மோல் வரைகிறதுக்கு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் ஒரு லைன் ஒன்று போட்டேன். நெக்குக்கு வந்து 2.5 இன்ச்சு போதும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு தான் நான் தச்சிட்ருக்கேன். வீடியோவுக்காக இந்த ட்ரெஸ்ஸை தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேக் சைடு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டை எதுவும் நான் கட் பண்ணல. எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தேனோ அதே அளவுக்கு அப்படியே வச்சுட்டு இதுக்கு மட்டும் நான் ஸ்லீவ் போர்ஷனுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். பேக் சைடு மட்டும், ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணலை. கட் பண்ணாமல் இந்த பேக் சைடு இருக்கிற துணியை போட்டுட்டு எந்த அளவுக்கு எனக்கு எங்கெங்கே மார்க் வேணும் அப்படின்றத மார்க் பண்ணி ஒரு கட் மார்க் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். சுற்றளவு, உடம்பு சுற்றளவு எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணிட்டேன். மேல் வந்து 36, ஹிப்பு வந்து 30 சைஸும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டேன். ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் துணியை உள்ளே விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் சைடு, இதை கவனமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். எந்த இடத்துல எனக்கு மார்க் பண்ணியிருந்தனோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாகவே மார்க்கை போட்டுட்டு எனக்கு வந்து ஜிப்பு வைக்கிறதுக்கு ஜிப்பு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 4.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 ஷோல்டருக்கும் இடையில கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? ஸ்டிச்சிங்க்கு அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இதே மாதிரி 4.5 இன்ச்சு விட்டு நம்ம லைனாக ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் கிளாத் எந்த அளவுக்கு தேவைன்றதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் கிளாத்துமே நான் வந்து ஹார்மோல் சைடு ஸ்லீவ் பக்கம் கட் பண்ணலை. பேக் சைடுக்கு மட்டும் ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து பேக் சைடுக்கு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண தேவையில்லை. அதை நான் ஸ்டிச்சிங் பண்ணையில் தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா அதை கட் பண்ணல அப்படின்னு. இப்போ பேக் சைடு மட்டும் ஹார்மோல் சைடு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃப்ரண்ட்டுன்னு எழுதிட்டேன். இங்கே ஒரு ஃப்ரண்ட்டு, இது வந்து ரைட் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு. இதை மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஸ்கர்ட் போர்ஷனுக்கு 22 மெஷர்மெண்ட் வந்து நீ லென்த்து கொஞ்சம் மேலே தான் வரும். இது இப்படி தான் டிசைனே பண்ணியிருக்கேன். ஸோ லைனிங்க்கு ஹிப் அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைனிங் கிராஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கு கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இதில் வந்து குட்டி ஸ்லீவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற கிளாத்தெல்லாம் எனக்கு கீழே கேதர் வைக்கிற மாதிரி தான் இந்த டிசைனை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 5.5 இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா வச்சு மெயின் கிளாத்தோடு சேர்த்து பதிச்சு வச்சுருக்கேன். பதிச்சு வச்சுட்டு கரெக்டாக நம்ம கட் மார்க் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஜிப்பு எந்த அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணணுமோ அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். 4.5 இன்ச்சுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 4.5 வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே 4.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு 2 சைடுமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக வரும். ஸோ 2 சைடும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா இன்னர்செப்பல் ஜிப்பு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டு போட்டால் தான் நீட்டாக வரும். ஸோ சிங்கிள் ஃபுட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிப்பை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கவுத்திட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் தைக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே தேவையோ அந்த இடத்துல பின் போடுறதுனால பின் போட்டுக்கோங்க. நான் அப்படியே தான் வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 சைடு வச்சுட்டு நல்லா நீங்கள் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேப் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஸோ அதுலேயே தான் நம்ம இந்த தையலை போட்டு வரணும். அப்போ தான் நீட்டாக வரும். ஸோ இப்படி எடுத்து விட்டுட்டு தைச்சோம்னா நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தையலை போட்டுட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடுமே க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவுமே இதே மாதிரி தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி திருப்பி போட்டுடணும். அப்போது இந்த சைடு இப்படி போயிடும். இந்த சைடு தையலை வந்து நமக்கு கவுத்தி போட்ட மாதிரியே தான் இருக்கும். எந்த இடத்துல தையலை முடிச்சிருக்கனோ அந்த இடத்துல மார்க் ஒன்று போட்டிருக்கேன்.
போட்டுட்டு இந்த ஜிப்பு தைக்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். கரெக்டான மெத்தடை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸி தான் இந்த ஜிப்பு தைக்கிறதுமேவும். இப்போ ஜிப்பு வந்து கவுத்தியதாக இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா குழப்பமாயிடும். ஸோ நீங்கள் தைக்க போகையில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சு இதே மாதிரி தையலை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் தைக்கலை. தைச்சிட்டோம், மெத்தடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியான வேலை தான் இந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ணுறதுமேவும். ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடலாம். தைச்சிட்டு எடுத்து பார்த்தோம்னா ஜிப்பு வந்து இப்படி கவுத்தி இருக்கும். அதை நம்ம ஒரு பெரட்டிட்டு தான் ஜிப்பு இப்படி இழுத்தோம்னா நல்லா லாக் ஆகிடும். ஃபுல்லாக எடுத்துட்டு மேலே வந்து அந்த ஜிப்பை வெளியே நகட்டி விட்டுட்டு எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், எங்கே தையலை முடிச்சிருக்கோமோ அது வரைக்குமேவும் தையலை நல்லா ஒரு 2-3 தையலை சேர்த்தே போட்டு எடுத்துக்கணும். அப்போ அங்கே நீட்டாக வந்துடும். இப்போ கீழ் சைடு எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். மேலே வந்து க்ளோஸ் பண்ணியே தையல் போட்டேன்ல, இப்போ கீழே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி எங்கே வரைக்கும் ஜிப்பை தைச்சிருக்கணும் அதே அளவுக்கு நீளமாக தைச்சி முடிச்சிடணும். இப்போ ஓப்பனில் வச்சு தைச்சிருக்கேன். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சு தைச்சிருக்கேன். மேலே தைக்கையில் க்ளோஸ் பண்ணி தைச்சிருக்கேன். ஒரு 2.5-2.25 இன்ச்சுக்கு தைச்சா போதும். அதனால் தைச்சிட்டு க்ளோஸ் பண்ணால் கீழே லாக் ஆகிடும், மேலேயும் லாக் ஆகிடும். ஜிப்பு வெளியே வரக்கான வீடியோக்காக தைக்கிறேன் அப்படின்றதுனால ஒன் சைடு மட்டும்தான் ஒரு ஜிப்பு தான் வச்சு தைச்சி முடிச்சிருக்கேன். இப்போ தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். தைச்சி முடித்து எடுத்துகிட்டு வந்த பிறகு நமக்கு வந்து ஜீப் ரன்னர் வந்து கீழே வர்ற மாதிரி தான் தைப்பேன். நான் தைக்கிறது என்னோட மெத்தடு. ஸோ ரன்னர் கீழே வந்துடுச்சு. மேலே 2 அந்த தையல் போட்டிருக்கிறது 2 கரெக்டாக வச்சுட்டு பேக் சைடு போட்டுட்டு நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து ஜிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் ஆர்மோலுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்த கட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தைக்கையில் முன்ன பின்ன வந்துடும் இந்த 2 தையலுமே. அதுக்காகவே 2 சைடும் ஜிப்பை தைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணையில் எல்லா சைடுமே ஒரே மாதிரி ஒன்று போல் வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா ஜிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்லைனை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்லைனை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு சென்டரில் கட் மார்க் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸ்கர்ட்லேயும் சென்டருக்கு கட் மார்க் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஏன்னா சென்டரில் மட்டும் நான் கேதர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சென்டரில் மட்டும்தான் நான் கேதர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரும் எடுத்துட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அங்கிட்டு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ சென்டரில் ஒரு பின்னை போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு தையலை போட முடிச்சுட்டு கீழே வந்து 5-5 இன்ச்சு கட் பண்ணி எடுத்து வந்தேன் இல்லையா கேதர் வைக்கிறதுக்கு. ஸோ அதையுமே குட்டி குட்டியாக கேதர் எடுத்து வச்சுக்கலாம். காட்டன் துணி அப்படின்றதுனால ஈஸி மெத்தட் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம குட்டி குட்டியாக தான் கேதர் கம்ப்ளீட் பண்ணோமே. இதுதாங்க இதோட அவுட்லுக். ஒரு அழகான ட்ரெஸ்ஸுக்கான அவுட்லுக்கோட இன்றைக்கி வீடியோவை பார்த்தாச்சு. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.